ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் வந்து நம்மளோட டர்போசியில் வந்து எதையுமே வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ண முடியாது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட டர்போசி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபைல் கொடுத்து நியூ ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். அந்த நியூ ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து காப்பின்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து டர்போசியில் வந்து நம்மளுக்கு அடுத்து எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ்பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து நோட்பேட் ஃபைலில் வந்து வச்சுருக்கேன். அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா C:, போய்க்கோங்க. அங்கே தான் உங்களோட டர்போசியோட ஃபைல் இருக்கும். என்னோடய ஃபைல் வந்து யோகி சாஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் நேமில் இருக்குது. அதில் டிசி அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்கிறேன். அதுக்கடுத்து பிஐஎன் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே தான் வந்து நம்மளோட சி ஃபைல்லாம் இருக்கும். நம்ம சேவ் பண்ண சி ஃபைல் வந்து இதில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம வந்து டாப்பில் போய் நான் வந்து அதை வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து காப்பின்னு சொல்லி சேவ் பண்ணோம். அந்த இது ஃபைலை வந்து நான் சர்ச் பண்ணி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் வித்துன்னு கொடுத்து நோட்பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வேர்டில் கூட ஓப்பன் பண்ணலாம். நான் நோட்பேடில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து அங்கே வந்து எம்டி ஃபைலாக தான் வந்து நம்ம அங்கே சேவ் பண்ணோம். அதனால் இங்கே எம்டி ஃபைலாக இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து நம்ம காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை பேஸ்ட் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஃபைலை சேவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து டர்போசி ஓப்பன் பண்ணுவோம். இப்போ ஃபைலில் போய்ட்டு ஓப்பன்னு கொடுத்து நம்ம எந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணோமோ அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பிஏஎன் அந்த இதில் தான் வச்சுருந்தோம். ஸோ நம்ம இது வந்து அங்கே தான் இருக்குது. காப்பி.சி அப்படின்ற ஃபைல் நேமில் இருக்குது. இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து டர்போசியில் வந்து காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம்.